மாநில கட்சிகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், தேசிய கட்சி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன படம் சர்க்கார். இவ்வளவு மட்டமான கம்யூனிச கொள்கைக்கு எதிராக படம் எடுத்தவர், கம்யூனிச கொள்கைக்கு எதிரான சிந்தனை உடையவர். அவருக்கு சிந்தனைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா கம்யூனிசம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. கம்யூனிசம், சோசியலிசம்னு பாட்டாளி இருக்க சர்வாதிகாரம், மார்க்சியம், மாவோயிசம் எதுவும் தெரியாத ஒரு ரொம்ப ரொம்ப சராசரியான நபர் அவர். அவர் தலைமையில் மாற்றம் வரணுமா, ஆனா திராவிட அரசியல் அறியணும் அப்படிங்கிற மாதிரியான டோன்ல பேசினா எனக்கு ஒன்றும் புரியல. திமுகவை விமர்சிக்கவே கூடாது, அதிமுகவை விமர்சிக்க கூடாது, திராவிட இயக்க கருத்துக்களை மறுபரிசீலனை எல்லாமே பண்ணலாம் சார். பெரியாருடைய கருத்தை என்னை விமர்சனம் பண்ணுங்கிறது. ஆனா நீங்க அதை விமர்சனம் பண்ணிட்டு எங்க போய் நிக்க போறீங்க? வலதுசாரிகளிடமா, முதலாளித்துவமா, ஆரிய அடிவர்களிடமா, வட இந்தியா ஆதிக்கம் உள்ள மார்வாடிகளிடமும், அம்பானி அதானியிடமா? இதை விமர்சனம் பண்ணிட்டு இதை விட முற்போக்கான அமைப்புல தானே போய் நிக்கணும். இருக்கிறதே இன்னும் 100 வருஷம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நோக்கி மாற்றம் வருகிறது, வரவேற்கத்தக்கது, எழுச்சி மிக்கது நீங்க பேசியிருப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அதைத்தான் நான் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தேன். நீங்க திமுகவோட கூட்டணி வைங்க, அதிமுகவோட வைங்க, ஏன் இந்த விஜயோட கூட கூட்டணி வைங்க. இங்க கூட்டணி வாங்கி சீட்டு வாங்கி எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் முடிய போற வேலையில ரிசல்ட் நாளைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீ கூட்டணி ஆச்சு அதெல்லாம் வந்தா கூட நீங்க விமர்சனம் வைங்க, உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம்னு கூட பேசுங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஏன் இவ்வளவு ஒரு பீடிகை இவ்வளவு பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சந்தேகமா கேட்டிருந்தேன். அதுவும் இடதுசாரிங்கனால கொள்கை அடிப்படையில கேட்டிருந்தேன். மற்ற கட்சியில கூட நான் மனசு ஏட் பண்ணல. சிபிஎம் இப்பதான் எனக்கு என்னடா இது, சிபிஎம் தோழர் ஏன் இப்படி பேசுறாரு, பாலகிருஷ்ணன் தோழர் இப்படி பேசினாரு, ஜெய் பீம் படத்துல காட்டப்பட்ட கதாநாயகன் அல்லவா அவர். அந்த இருளர் பிரச்சனையில இவரெல்லாம் இப்ப கடலூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டத்துல அந்த அளவுக்கு இவங்க செயல்பட்டவங்க. அதையெல்லாம் பெருமையா சொல்லிதான் நான் சொன்னேன். எதுக்கு இந்த நடிகர் பின்னாடி போய் எப்படி திராவிட அரசியலுக்கு இவங்க மாற்ற கொண்டு வருவாங்க, திராவிட இயக்க அரசியலுக்கு மாற்றா ஒரு இடதுசாரி அரசியலை முன்வைத்தா பாராட்டலாம். முழுக்க முழுக்க முதலாளித்துவ டெல்லி ஆதிக்கத்தின் அடிவரடியாக இருக்கக்கூடிய ஒரு சினிமா கவர்ச்சி அரசியலையும் நடிகர் அரசியலையும் எப்படி இவங்க ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நான் எழுப்பியிருந்தேன்.